கடவுள் நம்முடன் இம்மானுவேல். அப்போ கடவுள் பிரசனம் அவர்கள் நடுவில் இருந்தது. மோசேயினுடைய கூடாரத்துல, சாலமோன் ஆலயத்துல என்னது அவங்க நடுவுல இருந்தது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் மத்தியில மனிதர்கள் மத்தியில இருந்தது. இப்போ என்னாச்சு? பரிசுத்த ஆவியினால நாம் தேவனுடன் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கு. கடவுளின் பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில என்ன ஆகப் போகுது? மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கப் போகிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். கடவுள் எதை விரும்புகிறார் அப்போ? இந்த கேள்விதான் ஆரம்பிச்சு. ஏன்னா கடவுளுக்கு என்ன தேவை? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோட வாழணும்னு நினைச்சாரு. மோசேயின் கூடாரத்துல, சாலமோன் ஆலயத்துல இஸ்ரவேலர்களுடன் வாழ்ந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். அவர் யூதர்களுக்கும் ஊழியம் செய்றார், புறஜாதிகளுக்கும் ஊழியம் செய்றத நம்ம பார்க்க முடியும். ஜென்டைல் இன்க்ளூஷன் அப்படி மாதிரிலாம் நான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால என்ன ஆகுது? யூதர்கள், புறஜாதிகள் எல்லாரும் பிதாவினிடத்தில் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிறார் என்று நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ என்ன? ஒரு பெரிய ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு ஸ்டோரி எல்லாம் கேட்டு இருக்கிறோம். எப்படி அஹ், தேவனுடைய பிரசன்னம் எப்படி நமக்குள்ள இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு இருக்கிறோம். ஒரு கிரேட் ஜேர்னி. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிரதர் லாரன்ஸ் அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மனசுல தன்னுடைய வேலையெல்லாம் செய்யும் போது, மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர்ஸ்லாம் சொல்லும் போது, ஏன்னா ஏதோ சரியில்லையே அப்படி யோசிப்பார். அப்போ அவருக்கு யோசனை வந்ததுனால என்ன பண்ணாரு, அவர் வந்து பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலையெல்லாம் செய்யும்போது அப்படியே மென்டலி ஒரு பாஸ் எடுத்து என்ன பண்ணுவார், தேவன் எனக்குள்ள வசிக்கிறார் அப்படின்ற கருத்தை யோசிப்பார். அவர் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். உயிருள்ள கடவுள் உடன் நம்ம உறவுல இருக்கிறோம். கடவுளோட உறவுல இருக்கிற யோசிச்சு பாருங்க. உயிருள்ள தேவன் அவருடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனோட உறவுல இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் அது வந்து 1 மணி நேரம் அது ஒன்றும் சரியா வரல. இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அது மாதிரி மாச்சு. அதான் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Touching base with the reality of being in a relationship with God and having God's presence in us. Having God's presence in us. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்தது. The word tabernacle among us. சீஷர்கள் மத்தியிலே இருந்தது. இப்பொழுது தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட லைஃப் ஹேப்பன்ஸ். சில சமயத்துல கஷ்டமான நேரங்கள் எல்லாம் வரும். ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பேஸ் நம்மளே கிரியேட் பண்ணி தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்குன்னா we should acknowledge it, we should recognize it. நம்ம அதை அடையாளம் காண வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம வேலை கஷ்டமா இருக்கு, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மென்டலி நம்ம என்ன பண்ணணும், நம்ம we should touch base with the reality of being inside the presence of God. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிற என்ற உண்மையை நம்ம என்ன பண்ணோம், நிறைய நேரங்களிலே நம்ம அதை நினைக்க வேண்டும். அதை we should recognize the reality. வெறும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்கிட்ட கிஃப்ட்ஸ் வாங்குறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது வந்து என்ன இருக்காது, சரியா இருக்காது. அப்போ கடவுள் நம்மோடு உறவுல இருப்பார். எதற்காக நம்ம கூட உறவுல இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நோக்கங்களையும் அவருடைய திட்டங்களையும் அறிந்து புரிந்து கொண்டு ஒன்றாக இணைந்து அவருடன் பணி செய்வதை பற்றியதுதான் தேவனோட உறவுல இருக்கிறது. அதுதான் இம்மானுவேல். அதுதான் தேவனோடு கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான். அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நாம் பங்கேற்க வேண்டும். அதைதான் அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். கடைசியாக யோசிங்க, என்னாச்சு, த கிரியேட்டர்
The creator God of the universe has come bounding across space and time for you. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் காலங்களை கடந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓடி வந்து ஏதோ சும்மா நம்ம கை குலுக்கிறதுக்கு வரல. ஏதோ வந்து ஹாய் சொல்றதுக்கு வரல. நம்ம சொந்த பிள்ளையாக மாற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சில சமயத்துல ஸ்டார் ஸ்ட்ரக் ஆயிருப்போம். யாரோ பெரிய நபரை பார்த்து அ பிரமிச்சு போயிருப்போம். ஆனா, அதெல்லாம் இயேசுவ கம்பேர் பண்ணும்போது ஒண்ணும் இல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள், பிரபஞ்சத்தின் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, விண் துறந்து மண்ணில வந்திருக்கிறார். மாபெரும் அன்பு, மாபெரும் அன்பு. அவர் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். பிரபஞ்சத்தின் கடவுள் உங்களுக்குள் வசிக்கிறார். உங்களுடன் உறவில் இருக்க விரும்புகிறார். அதனால்தான் அவர் நம்மை படைத்தார். பைபிள் அதை பற்றியது. கடவுள் எப்பொழுதும் விரும்பியது இதுதான். நமக்குள் கடவுளின் பிரசனம் இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நிறைய பாட்டு மனசுல வருது. இந்த பாட்டு நல்ல பாட்டா இருக்கு. என்னது? என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எவ்வளவு நல்ல தேவன். நம் நினைவாய் இருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்ம கூட இருக்கிறதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றளவாளனை அனுப்பியிருக்கிறார். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கவும். என நல்ல தேவன். எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிடும் தெய்வம். கடவுளுக்கு அதைத்தான் விரும்புகிறார். நம்ம எல்லாம் சொல்லலாம். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். Thank you for listening.